அஸ்ஸலாமு அலைக்கும். முகப்பரு நிவாரணம் ஆவதற்கு இயற்கை முறையில் வைத்தியம் செய்வது எப்படி என்பதை நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முகத்தில் பரு வந்தால் அதனை நம்ம கிள்ளி எறிஞ்சிடக்கூடாது. அதற்கு என்ன பண்ணலாம் என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் புதினா இலையை அரைத்து தடவலாம். பிறகு வேப்பிலை, மஞ்சள் தூள், சந்தனம் சேர்த்து முகத்தில் பூசி வரலாம். வேப்பிலை, புதினா, துளசி ஆகியவைகளை பொடி செய்து 10 கிராம் அளவு எடுத்துக்கொண்டு மிதமான சுடுதண்ணில் சந்தனம் போல் குழைச்சி முகத்தில் தடவலாம். ஆனால் கண்களுக்கு அடியில் மட்டும் கண்டிப்பாக தடவக்கூடாது. 15 நிமிடம் கழித்து முகத்தை தண்ணீரில் கழுவி விட்டு தொடர்ந்து இதனை 4 அல்லது 5 நாட்கள் செய்தால் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் மறைந்துவிடும். அருகாம்புல் பொடியையும் குப்பை மேனி இலை பொடியையும் சம அளவு எடுத்துக்கொண்டு முகத்தில் போட்டு வரலாம். இரவில் போட்டு காலையில் முகத்தை கழுவலாம். தொடர்ந்து 2 அல்லது 3 நாட்கள் செய்தால் பரு மறையும். அருகம்புல் சாறு, சிறிதளவு பன்னீர், பப்பாளி பழம் சேர்த்து முகத்தில் தடவி உலர்ந்தவுடன் கழுவி வர வெயிலால் ஏற்பட்ட முகத்தில் உள்ள கருமை மாறிவிடும். முகம் பளபளக்கும். அதோடு இதனை குடித்து வந்தால் சிறுநீரக நோய்கள் குணமாவதுடன் உடலும் முகமும் அழகு பெறும். ஊமத்தம்பூவை கசக்கி பருக்களின் மீது பற்று போடலாம். எலுமிச்சை இலையை மட்டும் அரைத்தும் கூட போடலாம். ஜாதிக்காய், சந்தனம், மிளகு இவை 3ஐயும் சம அளவு எடுத்து முகத்தில் பூசினால் பரு போய்விடும். சிலர் வெள்ளை பூண்டை மட்டும் அரைத்து பூசுவார்கள். தேன், மெழுகையும் சர்க்கரை சேர்த்து கலந்து முகப்பரு மீது பூசி வரலாம். அந்த முகப்பரு நீங்கிவிடும். முகம் பொலிவு பெறும். வாரம் 1-2 நாட்கள் அகத்திக்கீரையை உணவில் சேர்த்து வந்தால் தினசரி 1 துண்டு பப்பாளி பழம் சாப்பிட்டாலும் முகம் அழகு பெறும். பருக்கள் வராது. துளசி 4 இலை, வேப்பந்தளிர், கடலை மாவு 1 கரண்டி, எலுமிச்சை சாறு கலந்து அரைத்து கொள்ளுங்கள். அதனை முகத்தில் போட்டு வந்தால் 5 நிமிடம் கழித்து மிதமான சுடுதண்ணீரில் கழுவுங்கள். பரு நீங்கிவிடும். நாட்டுக்கோழி முட்டையின் வெள்ளைக்கருவுடன் நல்லெண்ணெய் சேர்த்து பருக்களின் மீது தடவலாம். இதனை தொடர்ந்து செய்து வந்தால் பரு தொல்லை நீங்கிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.